அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று பெரும்பாலான நபர்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சினை தான் தோல்வி சம்பந்தமான பிரச்சினைகள். அதில் ஒன்று தான் முகப்பரு. இது பெரும்பாலும் இளவயதினருக்கு தான் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 13, 14, 15 இந்த 17 இந்த வயதில் உள்ளவர்களுக்கு அதிகமாக இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஆனால் எந்த வயதில் உள்ளவர்களுக்கும் எல்லா வயதில் உள்ளவர்களுக்கும் இது வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதிகமாக இந்த இளவயதினருக்கு தான் இந்த நோய் அதிகமாக வரும். இப்போ இந்த நோய் வாரத்துக்கான காரணங்கள் பல இருக்கிறது. அதில் ஒன்று தான் ஹார்மோனல் மாற்றங்கள், அதாவது இளநிலை, சின்ன இளவயது, அதாவது மாதவிடாய் காலங்கள், கர்ப்பகாலம், இது போன்ற இந்த நிலையில் உள்ளவர்களுக்கு இது அதிகமாக வரும். அடுத்ததாக அழுக்குகள், முகத்தில் அதிகமான அழுக்குகள் படிவதன் காரணத்தினால், அந்த அழுக்குகளை சரியான முறையில் சுத்தம் செய்யாமல் அப்படியே இருப்பதன் மூலமாகவும், அதுபோன்று முகத்தில் எண்ணெய் அந்த படிவு ஏற்படும். அது படிகின்ற போது அந்த எண்ணெய் அந்த படிவினை சரியான முறையில் சுத்தம் செய்யாத காரணங்களாலும் என்ன செய்கிறது, இந்த முகப்பரு வருகிறது. அதுபோன்று உணவு பழக்க வழக்கங்கள், அதிகமாக எண்ணெய் சார்ந்த உணவுகளை உட்கொள்வதால் இந்த முகப்பரு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை உணவுகள், அதுபோன்று பால், நெய் மற்றும் பன்னீர், இது போன்ற இந்த உணவுகளை உட்கொள்வதாலும் இந்த முகப்பரு பிரச்சினை அதிகமாக வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த முகப்பரு பிரச்சினைக்கான ஒரு தீர்வு தான் எபெக்ஸோரா நிறுவனத்தினர் வழங்குகின்ற ரிஷி ஆயிலும் அதுபோன்று ஒந்தேரா சோப்பும். இந்த ரிஷி ஆயிலையும் ஒந்தேரா சோப்பையும் ஒன்றாக பயன்படுத்துகின்ற போது நிச்சயமாக இந்த முகப்பருக்கு தீர்வு இருக்கிறது என்பதை அதை பயன்படுத்தியவர்கள் நேரடியாகவே சுட்டி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த ரிஷி ஆயிலையும் ஒந்தேரா சோப்பையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய முகப்பருவினை, முகத்தினுடைய அழகினை பாதுகாத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சோப் நல்லா இருக்கு. 5 டேஸுக்கு பிறகு, ஒரு கிழமை பிறகு தானே தெரியுமா சொன்னீங்க. இப்போ நான் யூஸ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தான் ஆகுது. ஆனால் அது இந்த போட்டு நான் முந்தி இருந்ததுக்கும் இந்த 4 நாள் யூஸ் பண்ணதுக்கும் பரவாயில்ல. கொஞ்சம் அந்த ஷைனிங் ஆகிருக்கிற மாதிரி. மறுபிறகு அந்த இந்த எனக்கு வந்துட்டு முகத்தில் இந்த முதல் பிம்பிள்ஸ் வந்து போனேன். அந்த எங்கிலும் ஸ்ப்ரெட் ஆகல. எனக்கு அந்த கன்னத்தில் அந்த ஒரு சைடுக்கு மட்டும், 2 சைடுக்கும் ஒரு இடத்தை மட்டும் இப்படி வட்டமாக அந்த கருப்பு இருக்குது. அந்த இதுக்கு தான் நான் கேட்டேன். இப்போ அதில் வந்துட்டு பார்த்தா அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. இப்போ இன்னும் கிழமை இப்போது எனக்கு தெரியும். அது உடனே சோப் முடியலையும் இல்லையே. அப்போ எப்படியும் இப்படி ஒரு நாளைக்கு எப்படியும் 3 டைம் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ முதல் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லணும். அப்போ அந்த சோப் முடிய கிட்டவா தான் விளங்கும் அந்த பூரணமான கம்ப்ளீட் எப்படி ஆகிருக்கண்டு. சரியா, நல்லா தானே இருக்குது, பிரச்சனை இல்லை. பிறகு அந்த